இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் மட்டக்களப்பில் இன்று ஊடக சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தார். பிள்ளையான், கருணா, வியாழேந்திரன் போன்றவர்கள் இணைந்து ஒரு கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு என்பதை உருவாக்கி இருப்பதாக நான் அறிந்து கொண்டேன். கூட்டமைப்பு அமைப்பது என்பது சாதாரண விடயமாக இருக்கலாம். ஆனால் அந்த கூட்டமைப்புக்கு உரியவர்கள் கடந்த காலத்தில் என்ன செய்திருக்கின்றார்கள் என்பதை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டும். ஒரு காலத்தில் ஒரு விடுதலை போராட்டம் என்பதை ஒரு உரிமையோடு போராடிய ஒரு கட்டமைப்பில் இருந்தவர்கள் ஒரு கட்டத்தில் அந்த இயக்கத்தை பிளந்து கொண்டு வந்து அந்த இயக்கத்தை காட்டிக் கொடுத்தவர்கள் என்று கூட சொல்லுகின்றார்கள், மக்கள் சொல்லுகின்றார்கள். ஆகவே இப்படிப்பட்டவர்கள் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பை உருவாக்குகின்றார்கள். அதுவும் கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு என்று சொல்லுகின்றார்கள். வடக்கு கிழக்கில் நாங்கள் இணைந்து செயல்படுகின்ற போதுதான் நாங்கள் பலம் பெருந்திய ஒரு சக்தியாக இருக்க முடியும். மாறாக கிழக்கென்றும் வடக்கென்றும் மலையகம் என்றும் மட்டக்களப்பு என்றும் யாழ்ப்பாணம் என்றும் நாங்கள் பிரிந்து செயல்படுகின்ற போது எங்களுடைய பலமான சக்தியை அளிக்கின்ற ஒரு செயல்பாடாகத்தான் இருக்கும். இம்முறை உள்ளாட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடும் தமிழ் முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களை தெளிவுபடுத்தும் கூட்டம் கொட்டகலையில் இன்று நடைபெற்றது. இந்த முறை தேர்தலிலே விசேஷமாக நூரேலிய மாவட்டத்திலே தமிழ் முற்போக்கு கூட்டணி அதிக பெரும்பான்மை எடுத்து இந்த தேர்தலில் வெற்றி பெறுவது நிச்சயம் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அவர்கள் நிச்சயமாக நம்மளுக்கு வாக்களிப்பார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. கிட்டத்தட்ட 13 சபைகள் நமக்கு நூரேலிய மாவட்டத்தில் இருக்கின்றது. 13 சபைகளையும் நாங்கள் கைப்பற்றுவதற்கான நடவடிக்கை எடுப்போம். தமிழ் முற்போக்கு கூட்டணி வெற்றி பெறுவது நிச்சயம் வந்து ஏன்னு கேட்டால் கடந்த காலத்தில் தேசிய மக்கள் கட்சி வந்து பொய்யான வாக்குறுதிகளை கூறி மக்கள்கிட்ட வாக்குகளை பறிச்சாங்க. நாங்கள் வேலை செஞ்சுருக்கோம். நாங்கள் செஞ்ச அபிவிருத்தி யாரும் செய்யலை. எங்கள் காலத்தில் மலையத்துக்கு வந்து வேலை செஞ்சுருக்கோம், மக்களுக்கும் தெரியும். ஆகவே அவங்கள போயிட்டு நீங்கள் மக்கள் மத்தியில் போயிட்டு வீடு வீடாக வாக்குகளை சொல்லி அரசாங்க குறைகளை சொல்லி கேளுங்க. கட்டாயமாக நாங்கள் எல்லா சபைகளும் நாங்கள் பிடிக்கலாம். யாழ்ப்பாணத்தில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கருணானந்தன் இளங்குமரன் கருத்து வெளியிட்டார். தேர்தல் வேட்புமனுக்கள் பலருக்கு நிராகரிக்கப்பட்டுள்ளதனால் குழம்பி போயிருக்கிறார்கள். எமது கட்சிக்கும் எமது அமைப்புக்கும் எமது தேர்தல் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளன. 2 தொகுதிகளில் மதவாட்சி தொகுதிகளில் எமது தேர்தல் மனு நிராகரிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் இன்னொரு தொகுதியிலும் இதே பிரச்சனை ஒன்று ஏற்பட்டுள்ளது. தேர்தல் திணைக்களம் அதற்கான முடிவுகளை எடுக்கும். அவர்களுக்கு ஏதாவது அநீதி இழைக்கப்பட்டிருந்தால் சட்டத்தை நாடுவதற்கான பூரண உரிமை இருக்கிறது. தேர்தல்களை நடத்துவதோ இல்லையோ தேர்தல் திணைக்களம்தான் முடிவெடுக்க வேண்டும். தேர்தல்களில் எமது அரசாங்கம் தலை போடுவதில்லை. தேர்தல்களை வெகு சீக்கிரமாக நடத்துவதற்கு பூரணமான ஆதரவை எமது அரசாங்கம் பெற்றுக் கொடுக்கும். ஏனென்றால் முன்னைய அரசாங்கங்கள் மாதிரி நாங்கள் தேர்தல்களை பிற்போடுவதற்கு சூழ்ச்சிகள் செய்பவர்கள் இல்லை. கண்டிப்பாக தேர்தல் நடக்கும் என்றே நம்புகிறோம்.